பண்ற ஒரு கட்சி. தாய்மாமன் சீர் கொடுத்துட்டு சீரா இருன்னு சொல்லாம பெண்கள் பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள், தோழி விடுதி திட்டம், கலைஞர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் சிரிக்கணும், பெண்கள் சிந்திக்கணும், பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம்னு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு நம்ம திமுக கவர்மெண்ட்ல மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம தலைவர் மற்ற தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? Our leader is an ethical leader. நம்ம தலைவர் ஒரு கண்ணியமான தலைவர். ஜெயிக்காத இடத்துல கூட போய் நன்றி சொன்ன தலைவர். கொரோனா டைம்ல தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மக்களுக்காக மக்களை சந்திச்ச ஒரு தலைவர். He is a leader with strong vision. உதய் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரோட ஆபீஸ்ல மீட் பண்ண, நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு எனர்ஜியோட இருந்தாரோ அதை விட 10 times அதிக எனர்ஜியோட இருக்கார். உதய் சார் இஸ் a dynamic Dravidian leader. அவருக்கு ஒரு கரெக்டான கன்விக்ஷன் இருக்கு. அதனால அவர் ஆக்ரோஷமா பேசணும், சினிமா டைலாக் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரோட ஸ்டைல்ல அவர் அமைதியா பேசினாலே போதும். பெண்களுக்கு தேவை பட்டு துணி கிடையாது, பெண்களுக்கு தேவை பவர். அந்த பவர் எப்படி வருதுன்னா எஜுகேஷன் மூலமா தான் வருது. பெண் கல்விக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம அன்பில் மகேஷ் அண்ணா. எங்க அன்பில் மகேஷ் அண்ணா இஸ் நாட் ஜஸ்ட் a leader, he is a leader who helps women lead by educating them. உதய் சாரை பத்தி இன்னொரு விஷயம், நம்ம திமுகவின் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி நம்ம உதய் சார். என்னோட சேகர் பாபு ஐயாவை பத்தி நிறைய பேசலாம். அரசியலை தாண்டி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட வீட்டுல இருக்கிற குழந்தைகளை நம்மளை விட ஒரு குட்டியா ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிஎம் சருக்கு ஒரு அடியார் இருக்கிறார். அந்த அடியார் சோசியல் மீடியால ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி பெண்களை பத்தி அவதூறா பேசுறார். அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அது ஓகே, அது கூட மன்னிச்சிடலாம். அந்த அடியார் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு
அந்த கம்பெனில சினிமா கனவுகளோட சினிமால நடிக்கணும்னு ஆசையா வர ஏழை பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுல ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் எப்போதுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த பொண்ணு இப்ப கான்பிடன்ஸ் திரும்பவும் கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் அந்த பெண்ணோட தன்னம்பிக்கைய அழிக்கிறது தான், அந்த கான்பிடன்ஸ உடைக்கிறது தான். CM sir, we need justice for that Dalit girl. We need justice for all the women who are abused on social media by your gang. We need justice for the 50 women in Salem. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது, ஆனா யாரோட வாழ்க்கையும் அழிக்கிற கட்சியும் கிடையாது. நான் இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அடியால் நாளைக்கு அவரோட சோசியல் மீடியா மாஃபியா வச்சு என்னை ரொம்ப கேவலமா பேசுவாரு. அவர் என்னை என்ன வேணாம் பண்ணலாம். ஆளுங்கட்சியா இருந்தப்ப என்னோட அட்ரஸ் கொடுத்தேன், அவர் மறந்திருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், என்னோட அட்ரஸ் நம்பர் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம். மரியாதைக்குரிய CM-ஓட அடியாள் அவர்களே, தாராளமா வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். கேள்விகள் தொடரும். CM சார், வெல்வோம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.